Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல். இன்றைக்கி வந்து குயிக்காக ஈஸியாக செய்கிற ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேனில் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயம் இதை ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இதை ஆற வச்சுக்கிறணும். இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதே பேனில் இந்த 2 குழிக்கரண்டியில் நான் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு ஊறுகாய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண அந்த இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் லைட்டாக பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நெல்லிக்காயை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய கொட்டை இதெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் நீங்கள் போட்டுறணும். போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும், லைட்டாக வதங்குற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி அதையும் வந்து அந்த நெல்லிக்காய் கூட 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயம், இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில். மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த நெல்லிக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த எண்ணெயோடு சேர்த்து அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த நெல்லிக்காய் வெந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இது அந்த கரெக்டாக அந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் புதினா ரைஸ் இது கூடலாம் நல்லாயிருக்கும். வெறும் ஒயிட் ரைஸில் இந்த இதை தொக்கு மாதிரி உள்ளதை எடுத்து போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சு இந்த பாட்டிலில் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கான மெனு வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தயிர் சாதம், இந்த செஞ்ச நெல்லிக்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் வாழைக்காய், இது தாங்க அந்த லஞ்ச் மெனு. ஈஸியாக செய்யலாம். டக்குன்னு ஒரு 5-6 நெல்லிக்காய் இருந்தால் கூட டக்குன்னு ஈஸியாக அந்த ரெசிபி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நாளுக்கு வரும், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால அது கெடலாம் செய்யாது. நீங்கள் வந்து வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.